நானும் வந்துடுறேன்டா கூட வேலையை பாரு என்ன தெரியும் அதான் தங்கு தடவின்றி எல்லா தொழிற்சாலையும் திறந்த நாடார் மகாஜன சங்கத்தின் சார்பாகவும் நாடார் கூட்டமைப்பின் சார்பாகவும் நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தருகின்ற சிறப்பாக பணியாற்றியவர் பெருந்தலைவர் காமராஜர், எதையும் நாடாதவர். பதவி நீக்கம் செய், பதவி நீக்கம் செய். திமுக எம்பியை பதவி நீக்கம் செய். திருச்சி சிவாவை கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். தமிழக அரசே, தமிழக அரசே, திருச்சி சிவாவின் எம்பி பதவியை பறிக்கிறது. கேட்கும் வரை ஓய மாட்டோம், மன்னிப்பு கேட்கும் வரை ஓய மாட்டோம், மன்னிப்பு கேட்கும் வரை ஓய மாட்டோம். தமிழகம் முழுவதும் ஒன்று சேர்வோம், ஆட்சி மாற்றத்தையே ஏற்படுத்துவோம். தமிழகம் முழுவதும் ஒன்று சேர்வோம், ஆட்சி மாற்றத்தையே ஏற்படுத்துவோம். தமிழக அரசே, தமிழக அரசே, திருச்சி சிவாவை மன்னிப்பு கேட்க சொல். பதவியை பறி, பதவியை பறி. பெருந்தலைவரின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்த விடமாட்டோம். பெருந்தலைவரின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்த விடமாட்டோம், 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 விடமாட்டோம். மன்னிப்பு கேட்கும் வரை விடமாட்டோம், விடமாட்டோம், விடமாட்டோம். மன்னிப்பு மன்னிப்பு கேட்காவிட்டால், திருச்சி சிவா மன்னிப்பு கேட்காவிட்டால் எங்களுடைய பலத்தை, எங்களுடைய பலத்தை ஒன்று காட்டுவோம். எங்களுடைய பலத்தை வரும் தேர்தலில் நிரூபிப்போம். மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், திருச்சி சிவாவே மன்னிப்பு கேள். கண்டிச்சு வரக்கூடிய கூட்டம். காமராஜர் எங்க உயிரடா, திருச்சி சிவா எங்க மயிரடா. எங்க கோரிக்கையே பெருந்தலைவரை பத்தி இல்லாத தகவல்களை தப்பாக பேசிய திருச்சி சிவா மன்னிப்பு கேட்கணும். அதை மன்னிப்பு கேட்கறத விட்டு இந்த விவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைங்கன்னு சொல்லி முதல்வர் அவர்களும் காங்கிரஸ் தலைவரும் சொன்னதை எங்களால ஏத்துக்கிட முடியாது. யாரு தப்பு பண்ணாங்களோ அவர் மன்னிப்பு கேட்கட்டும், விட்டுருவோம். மன்னிப்பு கேட்காம இதை கடந்து போங்கன்ற அளவுக்கு நாங்க யாரும் அதை கடக்க முடியாது. சோ தமிழகம் முழுவதும் இருக்கிற நாடார் அமைப்புகள் கேட்கறது ஒண்ணுதான், தப்பா பேசின திருச்சி சிவா மன்னிப்பு கேட்கணும். எப்படி பொன்முடி மன்னிப்பு கேட்டாரோ அத மாதிரி இவர் தவறுக்கு இவர் மன்னிப்பு கேட்கணும். இவர் மீது இவர் மன்னிப்பு கேட்க இவரை காப்பாத்திட்டு இருந்தாங்கன்னா அடுத்து இவர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணணும், இவர் கட்சி பதவியிலிருந்து அவரை எடுக்கணுன்ற நெருக்கடியை தமிழகம் முழுவதும் உள்ள 3500 சங்கங்களை ஒன்று சேர்த்து அடுத்த கட்டமாக மிகப்பெரிய அளவிலே இந்த போராட்டங்கள் வலுப்பெறும். நாங்கள் அரசியல் பேச விரும்பவில்லை, அரசியல் கட்சிகளை பேச விரும்பவில்லை. பெருந்தலைவனுடைய புகழை அரசியல் கட்சிகள் வக்காலத்து வாங்காததால் நாடார்கள் இன்று வாங்க வேண்டிய கட்டத்திற்கு வந்திருக்கின்றோம். இதை உணர்ந்து தமிழக முதல்வர் திருச்சி சிவாவை மன்னிப்பு கேட்க, பகிரங்கமான மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் மீது நடவடிக்கை எடுத்து கட்சி பதவியை பறிக்க வேண்டும் என்பதுதான் எங்க கோரிக்கை. இதுல எங்களுக்கு மனம் திருப்திப்படுகின்ற அளவில் நடவடிக்கை இல்லை என்றால் இதனை தொடர்ந்து 2026 இந்த சமுதாயம் எந்த மனநிலையோடு இருக்கும் என்பதை உங்களுக்கே விட்டு விடுகிறோம். அனைவரையும் ஒருங்கிணைப்போம், மாநாடு தேவைப்பட்டால் நடத்துவோம். அதில் தலைவர்கள் கூடி முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளுவார்கள். இன்றைய தினமே இங்கு நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் விருதுநகரிலும் மகாஜன சங்கத்தின் சார்பாக நடக்கிறது. தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நடக்கிறது. இது அத்தனையும் இது ஒரு வாரத்துக்குள்ள இதுக்கு தீர்வு வரலைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையை சென்னையில் இருக்கிற நெல்லை, தூத்துக்குடி, சென்னை வாழ் நாடார் சங்கம், நாடார் மகாஜன சங்கம், கோவை நாடார் சங்கம், தச்சன் நாடார் சங்கம் அனைவரும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய அளவில் ஒரு உண்ணாவிரதமோ ஆர்ப்பாட்டமோ நடத்தி தேவைப்பட்டால் டெல்லிக்கு 1000 பேர் செல்லக்கூடிய சூழ்நிலையும் நாங்கள் வகுத்து கொண்டு இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அன்றைய அமைச்சர் ராஜாராமை அனுப்பி காமராஜர் வீட்டில் என்னென்ன இருக்கின்றது என்று சோதனையிட சொன்ன கருணாநிதி அரசியல் பேசாதீங்க. இன்றைக்கு அந்த காமராஜர் வீட்டில் என்னென்ன இருந்தது, காமராஜருக்கு என்னென்ன சொத்துக்கள் இருந்தது என்பதனை வெளியிட்டால் நாங்கள்
சந்தோஷப்பட்டிருப்போம். அதை மறந்து காமராஜரின் புகழை கெடுக்கின்ற வகையில், அவரை புகழை பழிக்கின்றவர்கள் அவரை பிறந்த நாளிலே கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் காமராஜரை பற்றி இழிவுபட பேசிய சிவாவின் பதவியை பறிக்க வேண்டும் என்கின்ற கோஷத்தோடு தான் இந்த பகுதியில் உள்ள நாடார்கள், அதுவும் நாடார்களுடைய நிர்வாகிகள் மட்டும்தான் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். நாடார் சங்கங்கள் அனைத்தும் கலந்து கொண்டால் இந்த பூமி தாங்காது, இந்த தமிழகம் தாங்காது என்கின்ற அளவிற்கு ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை ஈடுபட்டு இந்த தமிழகமே சம்பிக்கின்ற வகையிலே நிச்சயமாக ஒரு போராட்டத்தை நடத்துவோம் என்று இந்த வாயிலாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். காமராஜரை பொறுத்த மட்டிலே காமராஜர் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக செய்யவில்லை என்று சொன்னால், எல்லா சமுதாயம் காமராஜருக்காக பாடுபட்டவர் பெருந்தலைவர் காமராஜர். எந்த ஒரு அரசாங்கத்திற்கும் எந்த சமுதாயத்திற்கும் குறை சொல்லாமல் செய்தவர் காமராஜர் அவர்கள். இந்த திருச்சி சிவாவை பொறுத்த மட்டிலே உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் பாராளுமன்றத்திலே பேசலாம், ஆனால் தமிழகத்திலே பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசியதற்கு கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக போராட்டம் தொடரும். இது சிறிய போராட்டம், பெரும் போராட்டம் தொடரும் என்பதை சொல்லி இந்த போராட்டத்தின் வாயிலாக வருகின்றிருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றி கூறி, பத்திரிகையாளர்கள், காவல்துறை அத்தனை பேருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம்.